மொத்தத்தில் அக்கா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க போல் இருக்கு. அப்சராவுடைய லைவ் வெளியேறினதுக்கப்புறம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய முதல் லைவ் செஷன், அதில் வந்து நிறைய கேள்விகள் அவங்ககிட்ட வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்க பதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய விளையாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து அதாவது நல்ல கண்டஸ்டன்ஸ் பார்வதி, சபரி, அப்புறம் வந்து வினோத், இந்த மாதிரி வந்து ஒரு சில ஆட்களை சொல்லியிருக்காங்க. நீங்கள் யார் எவிக்ட் ஆவீங்கன்னு நினச்சிங்க அப்படின்ற கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா எவிக்ட் ஆவாங்கன்னு நினச்சேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அவங்க அரோரா எவிக்ட் ஆவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு பதிவு பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு அடி தான் நினைக்கிறேன். ஒன்றும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ண போகிறதில்ல. பட் வந்து நம்ம மைண்டில் இருந்தது தான் அங்கேயே இருந்திருக்கு, கடைசி நேரத்தில் தான் மாற்றிருக்காங்க அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியுது. அப்புறம் ஸோ இப்போ எப்படி இருக்குது, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நிறைய வாய்ப்புகள் வருது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்கிட்ட இப்போ கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த லவ் அப்படின்றது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனசை வந்து திறந்து பேசியிருக்காங்க அப்சரா. அப்சராவுடைய எவிக்ஷனை பற்றி அப்சரா வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டான ஒரு கேம் விளையாண்டாங்க அப்படின்றத தாண்டி எதுவுமே கண்டென்ட் வைஸ் வந்து ஒரு ப்ரோமோலையோ இல்லை இதுலையோ வந்து ஓகே இவங்க இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சீக்கிரம் வெளியேறதுக்கு காரணம் நம்ம நினைக்கிறேன். ஒரு ஆள் பாசிட்டிவாக நெகட்டிவாக ஒரு கண்டென்ட்டை உள்ளே கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த கிரியேட்டர்ஸ் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களை வெளியே தூக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஸோ ஒரு பியூர் சோலாக உள்ள அவங்க எதிர்பார்க்குற கண்டென்ட்டை கொடுக்க முடியாமல் போனதுக்கு இவங்களுக்கு வந்து ரொம்பவே வருத்தம் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. ப்ளஸ் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களில் பார்வதி வந்து ரொம்ப 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 உண்மையாக இருக்காங்க, அவங்க நடிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்க உண்மையாக இருக்காங்க, பார்வதி தான் உண்மையாக இருக்காங்க, பார்வதி தான் உண்மையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா உள்ள உண்மையாக இருக்கக்கூடிய ஆள் இன்னும் போகல அப்படின்னு நினைக்கிறேன். வைல்ட் கார்ட்லையாவது எதிர்பார்க்கலாம். எல்லாருமே ஒரே குட்டையில் விடுற மாட்டைகளாக தான் இருக்காங்க உள்ள. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. விஜய் டெலிவிஷன் இந்த வாரம் யாரை வெளியேற்றுவதற்கு பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்றதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க.